வணக்கம். மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய 224வது நினைவு நாளுக்கு வந்து நான் திருப்பத்தூர் போயிட்டு வந்துட்டு ஒரு காணொளி பேசியிருந்தேன். அந்த காணொளிக்கு அப்புறம் வந்து இந்த வருஷம் அக்டோபர் 27 வந்து சமுதாய விழாவை கொண்டாடுவாங்க. அந்த இது வந்து காளையார் கோயிலுக்கு வந்து கட்டுக்கடங்காத கூட்டம். அதில் வந்து குறிப்பாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அன்னைக்கு நாராயணமூர்த்தி அவங்க தலைமையில் 85 வண்டி அரசாங்க இதில் அரசாங்க பேருந்தில் அந்த தொகுதியிலேருந்து தனி காரில் வந்தது தனி, முளைப்பாரி வந்தது தனி. இதில் வந்து மக்கள் மட்டும் 85 வண்டியில் வந்து தங்களோட அஞ்சலியை வந்து நெருக்கி ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து ஒரு தொகுதியிலேருந்து மட்டும் வந்துருந்துருக்காங்க. மற்ற எல்லா இடத்துலையும், அதாவது தமிழ்நாடு பாரபட்சமே இல்லாமல் அங்கே கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்துலேயும் 27க்கு வந்து நினைவு நாளுக்கு வந்து அன்னதானம், பூஜை, புனஸ்காரங்கள் நிறைய மக்கள் வந்து கொண்டாடி அவங்கள தீர்த்துருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடு வந்து அன்னை நரிக்குடி முக்குளத்தில் வந்து சமீபத்தில் ஒரு ஜெயமணி அன்னை வந்து ஒரு கூட்டம் போட்டார் அந்த மணிமண்டபத்துக்கு. அதனோட வெளிப்பாடாக இருக்கலாம். அதர்வைஸ் மற்ற தலைவர்கள்லாம் ஒரு இடத்துலையும் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸை காமிக்கிறதுக்காக ஒரு இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே மாவட்ட வாரியாக செலக்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. மருதுசேனை வந்து 38 மாவட்டத்துலையும் செஞ்சுருக்கு. இதில் அதாவது அடையாள அரசியலினுடைய நோக்கம் நமக்கு நிறைவேறிடுச்சு. நம்மளை வந்து அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சமூகம் அப்படின்னு பார்க்குற லெவலுக்கு ஒரு விஷயம் உருவாயிருச்சு. இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர் திருமாவளவன் இவர்கள் பயனடைஞ்ச மாதிரியோ, இவர்களால் சமூகம் பயனடைஞ்ச மாதிரியோ, இவ்வளோ பெரிய அதாவது ஒட்டுமொத்த இந்திய சுதந்திரத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள சுதந்திரத்தையும் எல்லா 10 கோடி மக்கள் அனுபவிக்கிறாங்க. அதை 435 ஜாதின்னு நினைக்கிறேன். நான் எல்லா ஜாதியும் அனுபவிக்குது. பட் ஆனால் தியாகம்னு பண்ணினது பார்த்திங்கன்னா செலக்டிவாக 4-5 பேர் தான், 5 சமூகங்கள் தான் தியாகம் பண்ணியிருக்கு. அவங்களையுமே அவங்களுக்குன்னு உண்டான அந்த ஒதுக்கீடு, அவங்களுக்கு உண்டான பலன் என்ன? இப்போ ஒருத்தர் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனார்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்குது. அவர்களுக்கு பஞ்சப்படி, பயணப்படி வேலை பார்க்குற வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த சமூகம் வந்து அதாவது இந்திய சுதந்திரத்தினுடைய விக்டிம்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த கல்லர் மறவராக முடிகிற சமூகமும் நாயக்கர் சமூகத்தையும் சொல்லலாம். இவங்க தான் வந்து சாட்சி. அதாவது சொத்து பத்து இழந்தது, செத்தது, அதாவது செத்து போயிடும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சண்டை போட்டது, ஒரு சிம்பிள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய சந்ததியர் நல்லா இருந்தால் போதும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஜமீன்தார் மாதிரியோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொல்ல மன்னர்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல காலத்தை கடத்திட்டு போயிருக்கலாம். அதை செய்யலை அவங்க. அதாவது இப்போ அந்த சுதந்திரத்துக்கு உண்டான காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சாட்சிகள், அதாவது தடயங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த தடயங்கள்ன்றது பார்த்திங்கன்னா மருதுபாண்டியர்கள், மற்ற மன்னர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் ஊமத்துறை, இவங்கள மாதிரியான விருப்பாச்சி கோபால நாயக்கர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சந்ததிக்கு வந்து அரசாங்கத்திட்ட கேட்குறதுக்கு உண்டானது விஷயமே செய்யலை. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சமூகத்தில் உள்ள ஆட்கள் வந்து இன்னொரு சமூகத்தோட சண்டை போட்டு நேரமே போயிடுச்சு. தன்னுடைய தேவையை யார்கிட்ட கேட்கணும், யாரோட சண்டை போடணும், யாரோட சண்டை போடக்கூடாதுன்னே இவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதில் ஒரு லெவலுக்கு உணர்ந்துட்டாங்க. வேணாம்டா இவங்க கூட சண்டை வேணாம்டான்ற மாதிரி. இப்போ நம்ம அடுத்து கேட்க வேண்டிய விஷயம், இந்த அடையாள அரசியல் வந்து பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகிட்டதுனால மறுபடியும் வந்து அரசாங்கம் வந்து அக்டோபர் 24, 27, அக்டோபர் 30க்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு, அதாவது நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சுதந்திரத்துக்கு முன்னாடி அனைவருமே குற்றவாளிகள். வெள்ளைக்காரனுடைய பார்வையில் தேவர்னாலும் குற்றவாளி தான், மருதுபாண்டியர்னாலும் குற்றவாளி தான், விருப்பாச்சி கோபாலனாலும் குற்றவாளியில் கொடுங்குற்றவாளிகள். 6 வருஷம் 7 வருஷம்லாம் ஜெயில் போட்டிருக்காங்க. அதை வந்து எந்த கேள்வியுமே கேட்காம இன்றைக்கி சட்டத்திட்டங்கள் உருவாகி மனித உரிமை கமிஷன்லாம் உருவானதுக்கப்புறம் போராடினவர் காந்தி, நேரு, இவங்க எல்லாமே. அதே காலகட்டத்தில் போராடின இப்போ ஆக்சுவலாக சுதந்திர இந்தியாவின் தந்தைன்னு சொன்னால் வஉசியை சொல்லணும். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சொல்கிறதா இருந்தால் காந்தியெல்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா காந்தி நேருனுடைய சம்மதத்தின் பேரில் தான் பகத்சிங்கை தூக்குள்ள போட்டாங்க. அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் தான் வஉசி வந்து செக்கிலுக்கு வச்சாங்க. இவங்கெல்லாம் சுகபோகமாக வெள்ளைக்காரனை அனுசரித்து போய் சுதந்திர போராட்டம் நாங்கள் கொண்டாடணும்டான்னு போகும்போது மிகப்பெரிய லெவலில் எதிர்த்து
போராட்டங்கள்னா இப்போ சுபாஷ் சந்திர போஸை வைக்கக்கூடிய இடத்துல நேருவையோ காந்தியோ நம்மளால் வைக்க முடியாது. அந்த மாதிரி இந்த போராட்டம் பண்ண சமூகங்களுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடு கேட்டு இது அரசாங்கம் வந்து இதை வந்து கோர்ட் மூலமாகவே நம்மளால் வாங்க முடியும், சட்ட போராட்டம் நடத்தியே வாங்க முடியும். இப்போ எங்கள் முன்னோர்கள் செஞ்ச தியாகத்துக்கு எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான வேலையில் ஒருங்கிணைச்சு அரசியல் ஒதுக்கீடு வாங்கலாம், அரசாங்கம் ஒதுக்கீடு வாங்கலாம். அரசியல் நமக்குன்னே தனியாக இப்போ எப்படி மிலிட்ரியிலேருந்து வர்ற ஆட்களுக்கு வந்து அரசாங்க வேலையில் ஒரு ஒதுக்கீடு 10% 5% இருக்குது. அந்த மாதிரி ஒதுக்கீடு இருக்கக்கூடிய உள்ளது மாதிரி நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் துப்பாக்கி சுட்டுக்கொள்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒதுக்கீடு கிடைக்கிதுன்னு போகும்போது அந்த காலத்தில் எப்படி எந்த லெவலுக்கு இருந்திருந்திருக்கோம், இவ்வளோ நம்ம பண்ணின தியாகத்துக்கு என்ன மரியாதைன்றதை பார்த்து அதுக்கு இடஒதுக்கீடு கேட்டு வாங்கினோம்னு சொன்னால் நம்மளோட சந்ததியர்களுக்கு அது போதும். ஒரு காலத்தில் வந்து எப்படின்னா மதுரையினுடைய காவல் என்பது மதுரைன்றது வந்து அப்போ வந்து தனித்தனியாக வேறு மாவட்டம், மதுரைன்னு சொன்னாவே அப் டு கன்னியாகுமரி வரைக்குமே மதுரை தான். மதுரையினுடைய இங்கிட்ட இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்டுக்கல் வரைக்குமே மதுரை தான். மதுரையினுடைய காவல் என்பது பிரமல கல்லர்கள்ட்ட தான் இருந்திருந்தது. இப்போ இன்றைக்கி போலீஸ்லேயோ மிலிட்ரிலேயோ இந்த ஜோனில் இந்த 4 மாநிலங்களில் 5 மாநிலங்களில் எடுக்கிறதா இருந்தால் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை அந்தந்த இதில் உள்ள ராஜபுத்திர வம்சத்தில் உள்ளவங்க காவக்கார வம்சத்தில் உள்ளவங்களை தான் எடுக்கணுன்றது இதெல்லாம் பெரிய கோரிக்கையாக நம்ம வைக்கலாம். இதை வந்து அரசாங்கம் பரிசீலனை பண்ணும். அழுகிறப்பில் தானே பிழைக்கும். இப்போ தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் எப்படி உருவாச்சு, ஆந்திராவிலேருந்து அவங்க பூரா 10 வருஷமாக சண்டை போட்டுதே அதை உருவாக்கவே முடிஞ்சிச்சு. நம்ம நெருக்கி இப்போ மருது சேனை ஒரு 7 வருஷமாக அடையாள அரசியல் பேசி 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 ஒரு லெவலுக்கு ரீச் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்மள உள்ள பெரியவங்களே நிறைய வேலை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது வந்து மருதுசேனையினுடைய பங்கு பெரும் பங்கு. இப்போ மருதுசேனை என்னன்றது இப்போ அக்டோபர் 24, அக்டோபர் 27, அக்டோபர் 30க்கு முதலமைச்சரோ எதிர்க்கட்சி தலைவரோ குடியரசுத் தலைவரோ பிரதமரோ அடுத்த வருஷம் வரப்போகும்போது நமக்கு உண்டான போர் மரபினர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடை நம்ம கேட்டு வாங்குறதுக்கு உண்டான எல்லா விதமான மூவ்மெண்ட்ஸ் பண்ணிடணும். இதில் மறவர் சமூகத்தில் ஆல்ரெடி அவங்க கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, 15 நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கல்லர் சமூகத்தில் ஒரு 15 நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அகமுடையர்களில் தான் ஆர்கனைஸ்டாக இவ்வளோ நாள் ஆகலை. அதனால் வந்து எல்லா விதமான சின்ன சின்ன சங்கங்கள் எந்தெந்த ஊரில் இருக்குதோ அவர்களோட குறை நிறைகள், அதாவது தனிப்பட்ட முறையில் நீ போய் உனக்கு 1 ரூபா வாங்குறதுக்கும் மொத்தமாக போய் 1 கோடி ரூபா வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. 1 கோடி ரூபா வாங்கினா நீ 1 ரூபாயை 1 கோடி நாள் உபயோகப்படுத்தலாம். உன்னுடைய வாழ்நாள் போய் உன் பிள்ளை வாழ்நாள், உன் பேரன் வாழ்நாள், அடுத்த வாழ்நாள்னு எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி வாழ்நாள் சாதனையாளர்களாக இருந்த மருதுபாண்டியர்கள் வாழ்நாள் சாதனையாளர். 224 வருஷம் கழிச்சு வெள்ளைக்காரன் தூக்கில் போட்டுடுறேன், கொடூரமாக நாயை விட கேவலமாக கட்டி பின்கையை கட்டி கூண்டில் போட்டு கொள்கிறேன். கூப்பிட்டு கேட்குறேன் நீ யாருன்னு கேட்குறேன். நான் வந்து அவரோட மூத்த மகனுக்கு பொண்ணு கொடுத்தவன் டப்புன்னு சவுண்டு இருக்குது, செத்து போயிடுறாங்க. பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், வந்தவன் போனவன் பூரா பேரே அழிச்சிருக்கேன், குன்று அழிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய தியாகத்துக்கு சொந்தத்துக்கு உண்டான பலனை நம்ம கேட்டு அரசாங்கத்தில் கேட்டு வாங்கணும். அதற்குண்டான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டானதை இந்த அக்டோபர் 30 முடிஞ்சு ஓரளவுக்கு சரியானதுக்கப்புறம் அவங்க கல்லர் மரவர்கள்ட்டையுமே நம்ம பேசி, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆர்கனைஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வட்டாரம்ன்றதுனால அவங்களால ஈஸியாக செய்ய முடியுது. நம்ம வந்து இப்போ தருமபுரியில் பேசுகிறதா அவர் வந்து அங்கே பூர்வீகத்தாளாக இருப்பார், பூர்வீக அகமுடையராக இருப்பார். அவருக்கு அங்கே குலதெய்வம் இருக்கும், கோயில் இருக்கும். வேலைக்கு போனவங்களாவோ பிழைப்புக்கு போனவங்களாவோ இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்றாப்புல டைம்லாம் ஒதுக்கி எல்லா இடத்துலையும் பேசி கொண்டு வந்து நம்ம ஒரு வேலை பார்க்கணும். அதுக்குண்டான முன்னெடுப்பு வந்து நவம்பர் 1st வீக்கில் செய்யலாம்னு நினச்சிட்ருக்கோம். அதுக்கு உங்களோட ஒருத்தரோட ஒத்துழைப்பு வேணும். இந்த சங்கங்கள் அனைவரும் யார் யார் இருக்கீங்களோ அவங்க இந்த மருதுசேனை தலைமையகத்தில் உள்ள ஒரு அட்மின் அவர் பழனி இருப்பார், அவரோட நம்பர் அதிலே வரும் உங்களுக்கு. அவருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை நோட் பண்ணிக்கிடுவோம். அப்படி கூட்டம் போட போகும்போது உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.